பழமையான காலத்தில் அசுரர்களின் அட்டகாசம் உலகையே கலக்கச் செய்தது. அசுரர்களின் தலைவன் சூரபத்மன். அவன் அத்தனை வல்லமையுடையவன். தேவர்களை வென்றான். இமயமலையின் தெய்வீக உலகையே கலங்கச் செய்தான். அவனுடைய வலிமையால் தேவர்கள் சிரமப்பட்டு இறைவனை நாடினர். முருகன் அவதாரம். அந்த நேரத்தில் சிவபெருமான் தமது கண்களில் இருந்து பிரகாசமான தீப்பொறிகளை வெளிப்படுத்தினார். அந்த தீப்பொறிகள் கங்கை நதியில் கலந்து கார்த்திகை பெண்கள் அதை தாலாட்டினார்கள். அந்த தீப்பொறி பிரகாசமாக வளர்ந்து அதிலிருந்து 6 முகமும் 12 கைகளும் உடைய ஒரு தெய்வீக குழந்தை பிறந்தான். அவனே முருகன், சுப்பிரமணியன், சண்முகன், வேலவன் என்று அழைக்கப்படும் பரம்பொருள். வேலின் வரம். பார்வதி தேவியின் அன்பால் முருகனுக்கு வேல் எனும் ஆயுதம் கிடைத்தது. அது பாவத்தை அழிக்கும், தர்மத்தை நிலைநிறுத்தும் சக்தி. முருகன் அந்த வேலை ஏந்திக்கொண்டு உலகத்தை காப்பாற்ற தயாரானார். சூரபத்மன் போர்க்களம். சூரபத்மனை எதிர்த்து முருகன் போர்க்களத்துக்கு சென்றார். அவரது வாகனம் மயில். வானத்தில் மின்னல் போல பறந்து போர்க்களத்தில் நுழைந்தார். சூரபத்மனின் படைகள் எண்ணற்றவை. சிங்கங்கள், யானைகள், அசுரர்கள் எல்லோரும் முருகனை அடக்க முயன்றார்கள். ஆனால் முருகனின் வேல் ஒவ்வொரு அசுரனையும் அழித்து ஒளியின் அலை போல பரவியது. அசுரர்கள் தோல்வி. முருகனின் சிரிப்பே சூரியனைப் போல் ஒளிர அசுரர்கள் பயந்து ஓடினர். சூரபத்மன் தன் மந்திர சக்தியால் பல வடிவம் எடுத்தான். சில நேரங்களில் மலை போல, சில நேரங்களில் பெரிய கடல் போல, சில நேரங்களில் பாம்பு போல. ஆனால் எத்தனை வடிவம் எடுத்தாலும் முருகனின் வேல் அதை கிழித்து தள்ளியது. சூரபத்மன் மயிலாக மாறுதல். இறுதியில் சூரபத்மன் தோல்வியடைந்து மன்னிப்பு கேட்க முருகன் அவனை கொல்லாமல் கருணை கொண்டு மயில் மற்றும் சேவல் ஆகிய வடிவங்களாக மாற்றினார். அந்த நாளிலிருந்து முருகனின் வாகனம் மயிலும் கொடியாக சேவலும் ஆனது. முருகனின் திருமணங்கள். பின்னர் முருகன் திருப்பரங்குன்றத்தில் தேவேயானையையும் திருத்தணியில் வள்ளியையும் மணந்தார். தேவேயானை தேவர்களின் மகள், வள்ளி மண்ணின் மகள். இதனால் முருகன் 2 உலகங்களையும் இணைத்த தெய்வம் ஆனார். முருகனின் கருணை. முருகன் என்றுமே மனிதர்களுக்கு அருகில் நிற்கும் தெய்வம். வேலுண்டு வினையில்லை என்று மக்கள் நம்பிக்கை கொள்ளும் அளவுக்கு அவர் வேலின் அருள் மிக வலிமையானது. அவரை வழிபடுவோர் தைரியமும் அறிவும் கருணையும் பெற்றவர்கள் ஆகிறார்கள். இவ்வாறு முருகன் உலகத்தை அசுரரிடமிருந்து காப்பாற்றிய வீர தெய்வம் மட்டுமல்ல, மனிதர்களுக்கு கருணை புரியும் அன்பு தெய்வமும் ஆனார். முன்பு சொன்னது போல முருகன் சூரபத்மனை போரில் வென்று அவனை மயிலும் சேவலுமாக மாற்றினார். ஆனால் அதில் கதை முடியவில்லை. அந்த அசுரனின் தோல்விக்குப் பின் உலகம் அமைதியானாலும் இன்னும் பல இடங்களில் அசுரர்கள் எழுந்து வந்தனர். முருகன் தனது கருணை, அறிவு, வீரத்தால் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டியது அவசியமாகியது. சூரபத்மனை வென்ற பிறகு தேவர்களின் அரசனான இந்திரன் மகிழ்ச்சி அடைந்தார். தன் மகள் தேவேயானையை முருகனுக்கு மணமாக கொடுக்க விரும்பினார். திருப்பரங்குன்றம் மலையின் மத்தியில் அழகிய விழா நடத்தப்பட்டது. தேவர்கள், முனிவர்கள், கணபதி, விஷ்ணு, பிரம்மா என அனைவரும் கலந்து கொண்டனர். முருகன் தனது வேலோடு நின்று மணமகனாக பிரகாசித்தார். தேவேயானை மலர் மாலையுடன் முருகனிடம் வந்தாள். மாலையிட்ட கணமே வானத்தில் தெய்வீக ஒளி பரவியது. இருப்பினும் முருகனின் கதை இங்கே முடிவதில்லை. ஏனெனில் முருகன் ஒரே தேவர்களுக்கான தெய்வம் மட்டும் அல்ல. அவர் மனிதர்களின் இதயத்தில் இருக்கும் அன்பு தெய்வம். அந்த காரணத்தால்தான் அவர் வள்ளியை மணந்தார். வள்ளி என்பது வேட்டுவ மகளிரின் அழகிய இளவரசி. அவள் மலைப்பகுதியில் வளர்ந்தவள், இயற்கையோடு கலந்தவள். ஒரு நாள் முருகன் தனது மயில் வாகனத்தில் பறந்து கொண்டிருந்தார். அப்போது வள்ளியை பார்த்தார். அவளின் அழகும் சாந்தமும் அன்பும் முருகனின் மனதை கவர்ந்தது. ஆனால் வள்ளி மிகவும் நேர்மையானவள். எவர்களை அவள் எளிதில் நம்புவதில்லை. அதனால் முருகன் வள்ளியை அடைவதற்காக பல வித்தைகள் பண்ணினார். முருகன் பலமுறை வேடம் எடுத்து வள்ளியை அணுகினார். 1. முதலில் அவர் ஒரு வயதான சந்நியாசி போல் வேடமிட்டார். தண்ணீர் கொடு, கஞ்சி கொடு என்று வள்ளியை கேட்டார். வள்ளி சிரித்து அவருக்கு கொடுத்தாள். 2. பிறகு முருகன் மாம்பழ வியாபாரி ஆகி வந்தார். மாம்பழம் சாப்பிடுவாயா என்று கேட்டார். ஆனால் வள்ளி யார் என்பதை உணரவில்லை. அவள் சற்றே சிரித்து விலகினாள். முருகன் தனியாக வள்ளியை வெல்ல முடியாது என்று நினைத்தார். அதற்காக அவர் கணபதியிடம் உதவி கேட்டார். கணபதி உடனே ஒரு யானை போல் தோன்றினார். மலைப்பகுதியில் மிகப்பெரிய யானை வந்து வள்ளியை பயமுறுத்தியது. பயந்த வள்ளி அங்கிருந்த சந்நியாசியிடம் முருகன் வேடம் ஓடி வந்து, ஐயா, என்னை காப்பாற்றுங்கள் என்று சொன்னாள். அந்த கணமே முருகன் தனது உண்மையான வடிவத்தில் தோன்றி வள்ளியிடம் சொன்னார். நான் தான் முருகன். உன்னை கல்யாணம் செய்ய வந்திருக்கிறேன். பின்னர் திருத்தணி மலையில் மிகப்பெரிய திருமணம் நடந்தது. வேட்டுவ மக்களும் தேவர்களும் முனிவர்களும் கலந்து கொண்டனர். அந்த நாளிலிருந்து முருகனுக்கு 2 மனைவிகள். தேவேயானை தேவர்களின் பெருமை, வள்ளி மனிதர்களின் அன்பு. திருமணங்களுக்குப் பிறகு கூட முருகன் அமைதியாக அமரவில்லை.
அவர் உலகின் தர்மத்தை நிலைநிறுத்த தொடர்ந்து பல அசுரர்களை எதிர்த்து போராடினார். தாரகாசுரன் வேலால் அழிக்கப்பட்டான். சிங்கமுகன் பானுமுகன் இவர்களையும் முருகன் வென்றார். ஒவ்வொரு போரிலும் முருகன் எப்போதும் ஒரு பாடம் சொன்னார். அடக்கம் அன்பு அறிவு இல்லாமல் வலிமை பயனற்றது. முருகன் 6 இடங்களில் தன் சக்தியால் திகழ்ந்தார். அவைதான் இன்று 6 படை வீடுகள். 1. திருப்பரங்குன்றம். 2. திருச்செந்தூர். 3. பழனி. 4. சுவாமிமலை. 5. திருத்தணி. 6. பழமுதிர்சோலை. இந்த 6 தலங்களிலும் முருகனின் புகழ் என்றும் நிலைத்திருக்கிறது. முருகன் அனைவருக்கும் அருள் புரிவார். யாருக்கு தைரியம் தேவைப்படுகிறதோ முருகன் அதை கொடுப்பார். யாருக்கு அறிவு வேண்டும் அவர் அறிவை தருவார். யாருக்கு துன்பம் வந்தாலும் முருகன் வேலால் அதை அகற்றுவார். முருகனிடம் பக்தியுடன் வேண்டினால் வேலுண்டு வினையில்லை வைகுண்டு பயமில்லை என்று மக்கள் சொல்வது போல அனைத்து பிரச்சினைகளும் நீங்கும். சூரபத்மனை காப்பாற்றிய கருணையும் வள்ளியிடம் காட்டிய அன்பும் தேவயானைக்கு அளித்த பெருமையும் எல்லாம் சேர்ந்து முருகனின் உருவம் முழுமை பெறுகிறது. அவர் வெறும் போர்க்கடவுள் அல்ல. அவர் அன்பின் கடவுள். அவர் கருணையின் கடவுள். அவர் அறிவின் கடவுள்.